திருச்சிற்றம்பலம். இப்போ நம்ம அடுத்தது ஆணி திருமஞ்சனம் வருது இல்லையா, அதை ஒட்டி சிதம்பரம் தலம் பாடல் ஒன்று நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இதை எங்கள் குருநாதர் ஐயா ரொம்ப அழகாக பாடுவாங்க. அவங்க பாடினதனுடைய அடுத்த ஒரு வெர்ஷனாக இதற்கு ஒரு பாராயண முறையில் எப்படி இதை பாடலாம் அப்படின்றத ஒரு முயற்சி நம்ம பண்ணி மாணவர்களுக்கு எளிமைப்படுத்தி இந்த பாட்டை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். எப்படி மாசில் வினயம் மேற்சம்பாலைன்ற கல்யாணிக்கு ஒரு பாராயண முறை கொண்டு வந்தோம். இதெல்லாம் நான் யூடியூப்லேயே செய்யாத விஷயங்கள், மாணவர்களுக்கு வகுப்பெடுக்கும் பொழுது தோணுகின்ற, நான் பயிற்சி செய்து உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்குற விஷயம். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இதை நான் சுத்தாகமாக எங்கள் ஐயா மனையை தான் முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் இப்போ நம்ம மாணவர்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டம். எதுவுமே வராதுன்னு ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்சம் நாள் நமக்கு தேவைப்படும். இப்போ இதை எங்கள் ஐயா எப்படி பாடுவாங்கன்னா, முதல்ல பன்முறையில் பாடுவாங்க. இது சிவரஞ்சனி ராகம். பன்னைக்கை மும்மத வெழும் உரித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். பன்னைக்கை மும்மத வெழும் உரித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை திணைத்தனை பொழுதும் மறந்துய்வனோ. அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை திணைத்தனை பொழுதும் மறந்துய்வனோ. அப்படி பாடணும், பயங்கர ஹைபிச்சு, எனர்ஜி எல்லாம் கொடுத்தா தான் பாட முடியும். இதை பாடிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, அப்படியே சுத்தாகமா மாட்டார். தீர்த்தனை சிவனை சிவலோகனை மூர்த்தியை முதலாய ஒருவனை பார்த்தனுக்கு அருள் செய்த சிற்றம்பல கூத்தனை சிற்றம்பல கூத்தனை கொடியே மறந்து உய்வனோ. கட்டும் பாம்பும் கபாலக்கை மான்மறி இட்டமாயிடுகாட்டு எரியாடுவான். இடுகாட்டு எரியாடுவான். சிட்டருவாள் பிள்ளை அம்பல கூத்தனை எழுத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ. மறந்து உய்வனோ. மறந்து உய்வனோ. எழுத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ. உய்வனோ. இப்படி பாடுவாங்க. ஆனால் இதை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்? இது நம்முடைய மனோதர்மத்தின்படி பயிற்சியின் காரணமாக ஐபிச்சில் போய் நின்று அதில் விளையாடணும். கொஞ்சம் பிசுரடிச்சதுன்னா தொலைஞ்சது, தொப்புக்கடி இன்னும் கீழே தலைப்புற விளையாடுற மாதிரி. சிவரஞ்சனி ராகம் உருக்கத்துக்கு உருக்கம், ஹைபிச்சுக்கு ஹைபிச்சு, அந்த மாதிரி அதை பாடணும். அப்படி உருக்கமாக இருக்கும்பொழுது கொஞ்சம் தழுதழுத்துச்சுன்னா அழுகையாக போடும். அழுகையாகவும் இருக்கக்கூடாது, உருக்கமாக இருக்கும். எப்படி இருக்கும்? அதான் சிவரஞ்சனி ராகத்துடைய ஒரு மிகப்பெரிய. அப்போதான் இந்த பாட்டுக்கு ஒரு பாராயண முறையை நம்ம உருவாக்குவோம். பன்னைக்கை மும்மத வேழும் உரித்தவன் நினைப்பவர் மனம் கோயில கொண்டவன். அனைத்தும் வேடம் அம்பல கூத்தனை திணைத்தனை பொழுதும் மறந்துய்வனோ. தனை சிவனை சிவலோகனை முக்தியை முதலாய ஒருவனை பார்த்தன கருள் செய்த சிற்றம்பல கூத்தனை கொடியே மறந்துய்வனோ. தக்கிட்ட 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 தக்கிட்ட. அதே சிவரஞ்சனி தான்.
எவ்வளோ ஈஸியாக இருக்குது. பாடலாமா? இப்போ இந்த பாட்டை நீங்களே இப்போ நான் முடிச்ச உடனே பாட முடியும். இது வந்து ரெண்டு வரியாக தான் நான் சொல்லுவேன். அது வரையும் பொறுமையாக கேட்கணும். ஏன்னா ஒரு வரியினுடைய கண்டினியூட்டி அடுத்த வரியில இருக்குது. அதனால் 2 வரி முடிக்கிறவர் 2 வரி கீழே 3-4 பேர். இதான் இது அமைப்பு. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் அமைதியாக கேளுங்க. எவ்வளோ கூட நம்ம கேட்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம அதை வந்து திருப்பி சொல்ல முடியும். பொறுமையாக ஆரம்பிக்கணும். தக்கிட்டது நடை தானே, தாளம் மட்டும் போடணும். பன்னைக்கை மும்மத வேழ முடித்தவன் நினைப்பவர் மனம் கோயில கொண்டவன். டக்குன்னு ஆரம்பிக்கணும். இல்லை நான் முடிக்கிற இடத்துல நீங்கள் ஆரம்பிக்கணும். அதுக்கு தான் தாளம் போட சொல்லணும். நான் எங்கே முடிக்கிறேனோ அந்த இடத்துல உடனே ஆரம்பிக்கணும். கேப் இல்லை. பன்னைக்கை மும்மத வேழ முடித்தவன் நினைப்பவர் மனம் கோயில கொண்டவன். அனைத்தும் வேடமாம் பலக்கும் தனை நினைத்தனை பொழுதும் மறந்தீவனும். கீர்த்தனை சிவனை சிவலோகனை முக்தியை முதலாய ஒருவனை பார்த்தனுக்கருள் செய்த சிவம்பல புத்தனை கொடியே மறந்தீவனோ. கட்டும் பாம்பும் கபாலங்கை மான்மறிட்ட மாயிடு கட்டெறியாடுவன். சிட்டர் வாழ்வில்லை அம்பலக்கும் தனியிட்டனை பொழுதும் மறந்தீவனோ. ஆணி பால் கருந்தாட்டி வழிபட நீ முனகலமாள கொடுத்தவன். ஆணியை செம்பொன்னம்பலத்துள் நின்ற தானூவை தமியே மறந்தீவனோ. தனை பெருங்காடரங்கா உடைய முத்தனை முளை வெண்மதி சுடியை. சித்தனை செம்பொன்னம்பலத்துள் நின்ற அத்தனை அணியே மறந்தீவனோ. நீதியை நிறைவை மறை நான் உடன் ஓதியை ஒருவன் குமரி ஒண்ணா. சோதியை சுடர் செம்பொனி நம்பல காதியை அணியே மறந்தீவனோ. மைகொள் கண்டன் என் தோழன் முக்கண்ணினன் பைகொள் பாம்பரையார்த்த பரமனார். செய்ய மாதுரை சிற்றம்பலத்திங்கள் ஐயனை அணியே மறந்தீவனோ. முழுதும் வானுலக துளதேவர்கள் தொழுதும் போற்றியும் எசன் பொன்னினான். எழுதி மேய்ந்த சிற்றம்பல புத்தனை இழுதை மறந்தெங்கனம் உய்வனோ.
மணாளனை தேருலாவியதில்லையுள் புத்தனை ஆர்கில அமுதை மறந்துவனோ போக்கு மால்வரை ஏந்தருற்றான் சிரம் நீங்கி முறை ஊன்றிய தாளினான் தேங்கு நீர் வயல் சூழ்தில்லை புத்தனை பாங்கினம் தொண்டனே மறந்துவனோ அப்படி இருக்கு பாட்டு. ரொம்ப எளிமையா சிவரஞ்சனி வந்துருச்சு பாருங்க. பாடலாம் இப்ப நீங்க ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். நான் ஒரு பாட்டு உங்க கூட வரேன், டக்குன்னு நிறுத்திடுவேன், நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்க. சேர்ந்து பாடிக்கலாமா? ஒரு பாட்டு மட்டும். பன்னிக்கை மும்மத வேழ முடித்தவன் நினைப்பவர் மனம் கோயில கொண்ட அனைத்தும் வேடமாம் தனக்கும் தனி இதே சிவரஞ்சனி நான் முன்னாடி பாடின மாதிரி பாடினா எத்தனை வருஷம் நான் சொல்லி கொடுக்குறேன். அது உங்களுக்கு அனுபவத்தில் வரும், கேட்டு 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 அனுபவத்தில் வரும். அற்புதமான ஒரு ராகம். இந்த பாட்டு நமக்கு ஆணி திருமஞ்சனம் அன்னைக்கு நீங்கள் இதை வந்து அழகாக பாடணும். திருப்பி சொல்கிறேன், ஒரு கலகலப்பு வந்துருச்சு, ஒரு சந்தம். என்ன சந்தம்? தக்கிட்ட 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 பாடலாமா? இதில் என்ன பண்ணுறீங்கன்னா 1 3 5 அப்படி பாடிக்குவாங்க. கடைசி பாட்டு ஒரு வாட்டி பாடிக்கணும், பரவாயில்ல. 10வது பாட்டு மட்டும் திருப்பி வந்து 1வது பாட்டு 3வது பாட்டு அப்படி பாடிக்குவாங்க பார்ப்போம். இன்னொரு வாட்டி. பனைக்கை மும்மத வேடம் முடித்தவன் நினைப்பவர்
என் தோழன் முக்கண்ணீனன். ஒரே மாதிரி வரணும், கேப் இல்லாம படிங்க. மைகொள் கண்ணன் என் தோழன் முக்கண்ணீனன் பைகொள் பாவரை மேலே போயிட்டு கீழே இறங்கி உடனே வர்றது கொஞ்சம் சிரமம், பயிற்சியில் தான் வரும். இப்போ நம்ம தேருலாவிய தில்லையும் புத்தனை ஆகில அமுதை மறந்துவனோ ஓங்கு மால்வரை அப்படி வரணும். அதுக்கு அந்த பயிற்சி வேணும். ஏன்னா மேலே போய் நிற்கிது, நடுவில் இறங்கி வரல, ஜம்ப் பண்ணி வரணும். இறங்கி வரது முடியும், இது இறங்கி வரல, மேலே போய் நின்றுடுது. ஏன்னா சிவரஞ்சனி கீழே இறங்கக்கூடாது, மேலே போய் நின்றுச்சுன்னா அங்கே போய் நின்றுடும். நம்ம என்ன பண்றோம், திருப்பியும் ஜம்ப் பண்ணி கீழே வந்து ஓங்கு மால்வரை ஏந்தலுற்றான் சிரம் வீங்கி முற ஊன்றிய தாடினான். சரியா? அந்த கடைசி 2 பாட்டு மட்டும் அது மாதிரி பாடுங்க பார்ப்போம், கேப் இல்லாம. காகுலா அதை கடந்து போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நீங்கள் அது வந்து மேலே போய் நிற்கிறீங்க, அடுத்தது எடுக்கிற அப்புறம் 2வது வரியிலேருந்து கரெக்டாக வந்துடுறீங்க. ஆனால் என்னன்னா அந்த ஹை பிச்சில் அங்கே நின்றுட்டு ஜம்ப் பண்ணி கீழே வந்து திருப்பியும் கீழே இருந்து போகும். அது ரொம்ப பயிற்சி. இப்போ ஒன்றா சேர்ந்து வரும்போது ஒரு வீட்டில் போய் தனியாக பாடி பயிற்சி பண்ணணும்.